ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு பூரி அப்புறம் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான். உருளைக்கிழங்கு அப்புறம் பச்சை பட்டாணி இந்த கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பிரிஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு பெரிய வெங்காயம் அதை எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அதாவது ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு அதை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த கொஞ்சம் நல்ல மசாலா உருளைக்கிழங்கோட செய்கிற அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரோசன் பட்டாணி அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சையாக இருந்து கிடச்சின்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவு நம்மளோட கிரேவி திக்காக வந்துடுச்சு. இது பூரி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆப்பத்துக்கெல்லாம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ கடைசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குடமிளகா, இதுவும் ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட கிரேவி பூரி சப்பாத்திக்கான அந்த குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.